ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் மனோஜ் வந்து சொல்கிறாரு, என் ஷோரூமில் வாங்காமல் ஏமா வேறு ஷோரூமில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது பழைசிடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. பார்வதிக்கு தெரிஞ்சால் பழைய கடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சமாளிச்சிடுறாங்க. நம்மளை வந்து சொல்கிறார், அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்காக தானே எங்கள் அம்மாவுக்கு நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு அத்தை மேலேயும் பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, சீதாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. படித்து முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கட்டி கொடுக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து யாராவது ஒருத்தர் ட்ரெயினில் போய் விழுந்தாதான் நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து விஜயாவை திட்டுறாங்க, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி அவங்க அம்மா வராங்க. மீனா கிட்ட முத்து எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒர்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் பண்ணியும் உனக்கு ஒரு சொட்டு தங்கம் கூட வாங்கி தரலையே, ஏன் கவரிங் நகைலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. விஜயாவும் மனோஜும் பயப்படுறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு நகை வாங்க போனதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி வந்து சுதாவை வந்து அவங்க என்ன போட்டிருந்தா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. மனோஜ் வந்து வாங்க பாட்டி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வரட்டும்னு சொல்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் பாட்டிக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ரவரத்ன மாலையை. தேங்க்யூ.